டேய் தேனோஸ், நீ இவ்வளவு மட்டமா அவஞ்சஸ் கிட்ட தோப்பன்னு நான் நினைக்கவே இல்லடா. அதாவது அவஞ்சஸ் இன்ஃபினிட்டி வரல நம்ம ஸ்டேஜ் என்ன, நான் 14,605,000 அவுட்கம்ஸ் பார்த்துட்டு வரேன்டா. அதுல நாம வெறும் ஒன்னே ஒண்ணுல தான்டா ஜெயிச்சோம் அப்படின்னு என் கேம்ல நம்ம தலை டோனி ஸ்னாப்பை போட்டு அவஞ்சஸ் ஜெயிச்சதை முன்கூட்டியே சொல்லிருப்பாப்ல. 14,605,000 ஈவென்ட்ஸ்ல ஒன்னே ஒண்ணுல ஜெயிக்கிறது மூலமா மொத்த வாரியே அவஞ்சஸ் ஜெயிக்கிறது அப்படின்றது அவஞ்சஸ்க்கு என்னதான் பெருமையா இருந்தாலும், இதையே அவங்களை எதிர்த்து நின்று தேனோஸோட கண்ணோட்டத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தேனோஸ் லிட்டரலி 14,605,000 ஈவென்ட்ஸ்ல 14,604 ஜெயிச்சிருப்பாப்ல. கிட்டத்தட்ட 99.9999% ஆல்மோஸ்ட் நம்ம தேனோஸ் இந்த வாரில் ஜெயிச்சிட்டாப்ல. பட் கடைசியா ஒன்னே ஒண்ணுத்துல நம்ம தேனோஸ் தோத்து அதுல அவஞ்சஸ் ஜெயிக்கிறது மூலமா மொத்த வாரிலேயே நம்ம தேனோஸ் தோக்குறது அப்படின்றது எவ்வளவு பாவப்பட்ட ஒரு விஷயம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். லிட்டரலி நம்ம தேனோஸ் இந்த வாரில் 99.9999928574% ஜெயிச்சிட்டாப்ல. பட் கடைசியில இந்த 0.0000071446%ல அவஞ்சஸ் ஜெயிச்சதுனால நம்ம தேனோஸோட மொத்த கதையுமே பட் இது மூலமா நான் ரெண்டு விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எஸ்டிஆர் சொன்னது 100% உண்மை. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது விஷயம், ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டு கடைசியா வந்து நம்ம தேனோஸ் தோக்குறத பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அப்படி இல்லைன்னா ஆர்சிபியோட ஃபேனா இருப்பாரு அப்படின்றதா தோணுது.